தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1, அத்தியாயம் 15. கண்கள் பெற்ற பயன். காஞ்சனாதேவியின் பூவிதழ்களில் கொஞ்சித் தவழ்ந்த புன்னகையையும் அஞ்சன விழிகள் அள்ளி வீசிய மிதமிஞ்சிய அழைப்பையும் கண்ட கருணாகர பல்லவனின் மனதில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச கட்டுப்பாடும் அரைகுறையாக திறந்திருந்த குடிசை வாயிலிருந்து வந்த கோதாவரியின் காற்றில் பறந்து போய்விடவே அவன் உணர்ச்சிகள் அந்த கோதாவரியின் வெள்ளம் போலவே கட்டுக்கடங்காமல் பிரவாகிக்கத் தொடங்கியதால் அந்த பூவையின் குழலில் பூங்கத்தை செருகிய வலது கை பூங்கொத்து பதிந்த இடத்திலேயே தங்கி விரல்களால் குழலை பிரித்தும் உள்நுழைந்தும் ஏதேதோ விஷமம் செய்து கொண்டிருந்தது. வில்லொத்த அவள் புருவத்தின் அடியில் விரிந்த மலரொத்த அவள் விழிகளில் மலர்ந்த மெல்லியல் பார்வையில் வசப்பட்டு நின்ற அவன் விழிகள் ஏதோ புதுமையை கண்டுவிட்டன போல் சிறிது நேரம் அவற்றுடன் உறவாடினாலும் வேறு புதுமைகளையும் காண இஷ்டப்பட்டு இந்த கண்களிலிருந்து அகன்று அவள் கன்னத்தை அடுத்திருந்த கழுத்தின் பின்புறத்திலும் மாறி மாறி பதிந்தன. தூண்டிவிட்ட விளக்கிலிருந்து எழுந்த பொன்னிற ஒளி வெட்கத்தால் சிவந்து கிடந்த அவள் கன்னத்தில் பாய்ந்து அதன் மென்மையையும் வளவளப்பையும் அநேக 1000 மடங்கு அதிகமாக எடுத்து காட்டிக் கொண்டிருந்ததை கண்ட இளைய பல்லவன் விளக்குத்தான் இவளுக்கு முதல் எதிரி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். கோதாவரியிலிருந்து வந்ததும் முதலில் குடிசைக்குள் நுழைந்த காஞ்சனாதேவி, இருங்கள் விளக்கை ஏற்றுகிறேன் என்று கூறி தன்னை வாசலில் நிற்க வைத்ததில் அர்த்தம் ஏதுமில்லை என்றே நினைத்தான் அந்த வாலிபன். விளக்கு ஏதோ பெரும் பாதுகாப்பு போல் அவள் நினைத்தது எத்தனை தவறு என்பதை அந்த விளக்கின் பணியே அந்த சமயத்தில் விளக்குவதாக அவன் நினைத்தான். அவள் அவயங்களின் அழகுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக யூகத்தை அளித்து தன்னை திணறவிடும் அந்த விளக்கு தனக்கு விரோதியா அல்லது திரியை தூண்டிய அந்த மோகனவள்ளிக்கு விரோதியா என்பதை நிர்ணயிக்க முடியாத மோகன நிலையிலும் சில வினாடிகள் சிக்கினான் இளைய பல்லவன். விளக்கை பாதி மறைத்து இளைய பல்லவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்த காஞ்சனாதேவியின் பின்புற கழுத்திலும் முதுகிலும் விளக்கொளி படவில்லைதான். ஆனால் இளைய பல்லவன் மன ஒளி இவற்றின் மீது வீசி ஏதேதோ விவரிக்க இயலாத வியாக்கியானங்களை செய்து கொண்டிருந்தது. இப்படி ஒளியில் தெரிந்த இடப்புற கன்னத்தையும் தோளையும் ஆராய்ந்த புறக்கண்களும் இருளில் பின்புற எழில்களை ஆராய்ந்த அகக்கண்களுமாக சேர்ந்து இருளும் ஒளியும் பாதி பாதியுள்ள மனித வாழ்க்கையே ஆராய்வது போன்ற பிரம்மையை இளைய பல்லவன் இதயத்தில் ஏற்படுத்தியதால் அவன் பெரும் மயக்கத்தில் இருந்தான். அவள் விளக்கை தூண்டி வினாடிகள் பல ஓடித்தான் விட்டன. ஆனால் அப்படி ஓடின நேரம் தெரியாவிட்டாலும் அந்த நேரத்திற்குள் கணத்துக்கு கணம் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில் சிக்கி தன்னையே மறந்துவிட்டாள் கடாரத்தின் கட்டழகி. விளக்கை தூண்டியதும் வெகு துரிதமாக இளைய பல்லவன் தன்னை அணுகி பின்புறத்தில் நின்றதே பெரும் இன்ப வேதனையை அளித்தது. அத்துடன் கையிலிருந்த பூங்கொத்தை அவன் தன் குழலில் சூட்டியதும் குழலுக்குள் அவன் விரல்கள் புகுந்து விஷமம் செய்ததும் அஞ்சன விழிகளை திருப்பினாள் அவள். அந்த பார்வையுடன் கலந்த இளைய பல்லவன் பார்வை தன் விழிகளில் கூரிய ஈட்டிகள் போல் பாய்ந்து இதயத்தே ஆராய்ந்து விடுவன போலிருந்ததை கண்ட அவன் இதயம் பெருவேகத்தில் அடித்துக் கொண்டது. ஆனால் அந்த இருவரின் கண்ணியமான பரம்பரை பெரும் விபரீதத்தை தடுத்து நின்றது. பரம்பரை கண்ணியம் விபரீதத்தை தான் தடுக்க முடிந்ததே ஒழிய பிரமாகிக்கும் அன்பை தடுக்க முடியாததால் இருவரும் நிலை குலைந்த தன்மையிலேயே நின்றிருந்தார்கள். நிலை குலைந்த தன்மையை சீர்படுத்திக் கொள்ள முனையவும் செய்தார்கள். ஆனால் முனைந்தது முழு பயனை மட்டும் அளிக்கவில்லை. இளைய பல்லவன் கண்களில் இருந்த தன் கண்களை காஞ்சனாதேவி விடுவித்துக் கொள்ளத்தான் செய்தாள். தலையை கூட தாழ்த்தி கொண்டாள். ஆனால் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட மட்டும் முடியாமல் திண்டாடினாள். பின்புறத்தில் அவளுக்கு கண்கள் இல்லைதான். ஆனால் பின்புறத்தில் அந்த புருஷன் மிக சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பே இன்ப ஜுவாலைகளை அள்ளி கொட்டி கொண்டிருந்தது. தன் சேலையுடன் அவன் அங்கியின் நுனி உராய்ந்ததை கூட அவள் உணர முடிந்தது. பின்புறத்தில் தனக்கும் அவனுக்கும் இடைவெளி இருந்ததை அவள் அறிந்துதான் இருந்தாள். இருப்பினும் அந்த இடைவெளி அதிக தைரியத்தை கொடுக்கவில்லை அவளுக்கு. சற்று தவறினால் விழுவது பெரும் பாதாளம். அப்படி தவறாவிட்டாலும் எந்த வினாடியில் தவறுவோமோ என்ற கிளி அந்த நிலையில்தான் இருந்தாள் காஞ்சனாதேவி. அந்த நிலை மட்டும் சாதாரண நிலையாயிருந்தால் அபாயம் மட்டும் சாதாரண அபாயமாக இருந்தால் அதிலிருந்து மனிதர் விலகுவதுண்டு. ஆனால் காதலின் அபாயம் மட்டும் விலக சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. அபாயத்தை நோக்கி செல்லவே தூண்டுகிறது. அந்த தூண்டுதலாலோ என்னவோ அவன் மார்பில் மெல்ல சாய்ந்தால் அந்த பூங்கொடி. அவன் மார்பில் அவள் தலை சாய்ந்து கிடந்தது.
இருவரும் நெருங்கிவிட்டதால் பாதாதிகேச பரியந்தம் ஏற்பட்ட ஸ்பரிச உணர்ச்சிகள் புது புது இன்பக் கதைகளை சொல்லத் தொடங்கின. மனிதன் தோன்றிய காலம் முதல் ஏற்பட்ட கதைகள் தான் அவை. ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப புதுக்கதைகளைப் போல கேட்டு திருப்தி அடைவது மனித இயல்பாகிவிட்டது. பழைய காவியங்கள் திகட்டுவதில்லை. புது புது கருத்துக்கள் தோன்றுவதால் காதல் காவியமும் அத்தன்மையதுதான். காவியம் பழையது, கருத்துக்கள் என்றும் புதியவை. காவியத்தை நுகரும் முறைகள்தான் பழமை. ஆனால் அந்த நுகர்ச்சியில் என்றும் புதுமை தோன்றத்தான் செய்கிறது. மாயை என்பதற்கு பொருள் சொல்ல வேண்டுமானால் இயற்கையின் இந்த காவியத்தை சுட்டிக்காட்டலாம். பழமையில் புதுமையை காட்டுவது மாயை. கண்ணை மறைக்கும் விந்தையல்லவா இது. மாளிகையில் பிறந்து மாளிகையில் வாழ்ந்த அந்த இருவர் கண்களும் அந்த தருணத்தில் மறைந்தே கிடந்தன. அவன் மார்பில் சாய்ந்து கிடந்த அவள் கண்கள் மூடியிருந்தன. அவள் அழகை பருகிக் கொண்டிருந்த அவன் கண்கள் திறந்திருந்தன. ஆனால் மூடிய விழிகளுக்கும் விழித்திருந்த விழிகளுக்கும் வித்தியாசம் ஏதுமில்லை. இரண்டுக்கும் பார்வை இல்லை. உணர்ச்சிகளுக்குத்தான் பார்வை இருந்தது. பார்வை மட்டுமல்ல, பேசும் சக்தியும் இருந்ததால் அவை ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தன. நான் ஆடை புனையும் அறைக்குள் வந்தாரே இந்த புருஷர், போயும் என்று நினைத்த அவள் உள்ளுக்குள் நகைத்து கொண்டாள். சற்று முன்பு கோதாவரியில் நீராடிவிட்டு வந்தபோது எப்படி வெறித்து பார்த்தார். ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் வெட்கம் சிறிதும் கிடையாது என்று கண்டிப்பது போல் கண்டித்து கொண்டாள். ஆனால் அது உண்மையில் கண்டனம் தானா என்பதில் பெரும் சந்தேகம் இருந்தது அவளுக்கு. காஞ்சனாதேவி மெல்ல நகைத்தாள். அந்த நகைப்பு கருணாகர பல்லவனை இக உலகிற்கு கொண்டு வரவே மெல்ல அவன் கேட்டான், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. அவள் மீண்டும் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவனுக்கு சற்று கோபத்தை கொடுக்கவே பதில் சொல்லிவிட்டு சிரித்தால் நன்றாக இருக்கும் என்று கடுமையாக சொன்னான். மேல் ஸ்தாயில் மிக மிருதுவாக சுண்டப்பட்ட வீணையின் நாதம் போல வெளிவந்தது அவள் பதில் சொல்லலாம் என்று. பின் ஏன் சொல்லவில்லை? காதுக்குள் ரகசியமாக ஓதினான் அவன். அவன் மார்பிலிருந்த அவள் முகத்தாமரை அவன் முகத்தை நோக்கியது. கேள்வி சரியில்லை என்று உதடுகள் இருமுறை திறந்து மூடின. கேள்வி சரியில்லையா? ஆம். என்ன கேட்டேன்? ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டீர்கள். அதில் தவறென்ன? சிரிக்கிறீர்கள் என்பதில் மரியாதை கலந்திருக்கிறது. ஏன் மரியாதை கூடாதா? கூடும். மற்ற காரியங்களில் மரியாதை காட்டப்பட்டால். என்ன மரியாதை காட்டவில்லை நான்? இந்த நிலை மரியாதைக்கு அறிகுறியா? தேவி, நான் தவறு என்று சிரித்தாள் அவள். காஞ்சனா, அதுதான் சரி என்றாள் அவள். எது? அழைத்த முறை. அவன் புரிந்து கொண்டான். புரிந்ததும் விழித்தான். என்ன விழிக்கிறீர்கள்? இன்னும் புரியவில்லையா? கண்கள் இல்லையா உங்களுக்கு? கண்கள் இருக்கின்றன, ஆனால் பலனில்லை. ஏன்? உன்னை காண இந்த இரு கண்கள் போதாதே. நாம் இருவர் கண்களும் பயனற்றவை என்றாள் அவள். அவள் சொன்னதன் பொருள் வேறு, ஆனால் கிடைத்த பொருள் வேறு. ஏனென்றால் அத்தனை விளக்கொளி இருந்தும் குடிசை கதவின் மூலம் ஓசைப்படாமல் உள்ளே நுழைந்து கதவை மெல்ல சாத்திவிட்டு அதன் குறுக்கே உருவிய வாளும் கையுமாக நின்று கொண்ட ஓர் உருவத்தை அந்த இருவருமே கவனிக்கவில்லை. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.